அனைவருக்கும் மாலை வணக்கம். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சிவப்பிரகாசம் முதல் திரைப்படம் அவருக்கு, என்னுடைய நண்பர். இந்த திரைப்படம் சில திரைப்படங்கள் வெற்றி அடையும் போது வியாபார ரீதியாக சினிமா நல்லாயிருக்கும். ஒரு படைப்பாளனாக சிவப்பிரகாசம் மாதிரியான இயக்குநர்கள் தமிழ் சினிமாவில் வெற்றி அடையும் போது தமிழ் சினிமாவுக்கே ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்கும் நான் நம்புகிறேன். நான் மகனில் பாண்டியநாடு திரைப்படங்கள் நான் ரிவெஞ்ச் ஸ்டோரி பண்ணியிருந்தாலும் இந்த படத்துடைய ரிவெஞ்ச் ஸ்டோரி கிளைமேக்ஸ் என்னை ஒரு மாதிரி ஷேக் ஆக்கிருச்சு. ஏன்னா அந்த படத்துடைய கிளைமேக்ஸ் இதுவரையும் நான் அப்படி ஒரு கிளைமேக்ஸை பார்த்ததே கிடையாது, அப்படி ஒரு கண்டென்ட்டை நான் பார்த்ததே கிடையாது. நிச்சயமாக இந்த திரைப்படத்துடைய கிளைமேக்ஸ் மிகப்பெரிய அளவுக்கு சோசியல் மீடியாவில் பேசப்படும், மிகப்பெரிய அளவுக்கு ஒரு வெற்றிக்கு அந்த கிளைமேக்ஸ் ஒரு காரணமாக இருக்கும் நான் ரொம்ப பிலீவ் பண்ணுறேன். என்னுடைய நண்பர் சிவபிரகாசத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்களை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். இளையராஜா சார் அவரோட அழகு சாமி குதிரையை ஒர்க் பண்ணியிருக்கேன். அவரை பற்றி இந்த படத்துக்கு இந்த போஸ்டர் டிசைன் பண்ண அந்த தம்பிக்கு வாழ்த்துக்கள். இந்த படத்தில் வரக்கூடிய அந்த நெருப்பு ஒரு இடத்துல வரும், அந்த இடத்துக்கு அவர் கிளைமேக்ஸில் அந்த பர்டிகுலர் அந்த ப்ரீ கிளைமேக்ஸில் ஒரு ரீரெக்கார்டிங் பண்ணியிருப்பார். அமேசிங்கான ரீரெக்கார்டிங், அந்த இடத்தவே என்ஹான்ஸ் பண்ணி கொண்டு போச்சு. ஸோ அப்படியான ஒரு ரீரெக்கார்டிங் அந்த படம், அது ராஜா சாரால் மட்டும்தான் முடியும். மிகப்பெரிய ஒரு உயிரோட்டமாக ஒரு எமோஷ்னலான ஒரு கண்டென்ட்டாக இருந்துச்சு. ஸோ இளையராஜா சார் இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலம். டிஓபி தினேஷ், நான் அசிஸ்டன்ட் ரைட்டராக இருக்கும்போது அவரும் அசிஸ்டன்ட் கேமராமேனாக வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ தினேஷ் இந்த படத்தில் ஒரு கேரளாவில் ஒரு லவ் எபிசோடு வரும், ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்ஸ் அமேசிங்காக இருக்கும் அதோடைய லவ் போர்ஷன்ஸ். ஸோ டிஓபிக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தங்கர் பச்சான் சார் நான் அவர் டைரக்டராக இருக்கும்போது, அவர் குட்டி பையனாக இருக்கும்போது அவருடைய சின்ன வயசில் ஒரு ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் வீடியோ எடுத்து அவர் நிறையா சேகரித்து வச்சுட்டு இருந்தார் அப்படின்னு நான் படித்தேன். ஸோ அப்போ இருந்தே அவர் முடிவு பண்ணிட்டார் இந்த பையன் ஹீரோ தான். ஸோ அவருடைய கனவு இந்த இடத்துல நிறைவேறி இருக்குது. ஒரு முதல் திரைப்படத்தில் ஒரு ஹீரோவுக்கு இவ்வளோ வலுவான கதாபாத்திரம் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப அரிது. ஏன்னா ஒரு 20 வயசு பையனாகவும் நடிக்கணும், அதே டயத்தில் ஒரு 50 வயசு வயதானவராகவும் நடிக்கணும். அப்படியான ஒரு 2 மாறுபட்ட கதாபாத்திரங்கள், 2 கதாபாத்திரத்தையுமே ரொம்ப உள்வாங்கி அந்த எமோஷனை ரொம்ப சரியாக வெளிப்படுத்தியிருக்காரு. ஹீரோ தம்பிக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தம்பி தமிழில் பேர் விடா வாய்க்குள்ள வரமாட்டேங்குது. ஷாலி இந்த படம் பார்த்து முடிச்சோடனே நான் டைரக்டர்கிட்ட சொன்னேன், இந்த பொண்ணு யார், மலையாளியா அப்படின்னு கேட்டேன். இல்லை சார் தமிழ் பொண்ணு தான் அப்படின்னாங்க. ஸோ என்னுடைய ஒரு படத்துக்காக ஷாலியை நான் மீட் பண்ணி பேசினேன். இப்போ இந்த படத்தில் இன்னொரு கேரக்டர் பண்ணேன். என்னுடைய 2K லவ் ஸ்டோரி திரைப்படத்தில் இங்கே அவங்க ஹரிதாக்கானா, ஓகே, ஹரிதா என்னுடைய திரைப்படத்தில் நடிக்க வச்சேன். ஸோ இந்த படத்துடைய மெயினாக இந்த படம் என்ன அப்படின்னா, இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் தான் இந்த படத்தை வேறொரு திரைப்படமாக மாற்றுது. அதனால் இந்த திரைப்படம் நிச்சயமாக மக்களுக்கு ஒரு புது விதமான உணர்வை கிடைக்கும். இந்த திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவுக்கு ஒரு நல்ல ஹீரோ கிடைச்சிருக்காரு. கண்டிப்பாக ஒரு பேஷனான ஒரு ஹீரோவாக தமிழ் சினிமாவில், ஏன்னா ஒரு இயக்குனருடைய பையன் ஒரு இயக்குனருடைய வழியை புரிஞ்சுக்கிட்டு அவருக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு. நிச்சயம் இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். இந்த திரைப்படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணக்கூடிய சார் உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ ஸோ மச்.